சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது முறையாக போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்காக அவர் அங்கு நேரடியாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் புடைசூழ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இரண்டாவது முறையாக அவர் போட்டியிட இருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வருவதற்கு முன்னதாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் தற்பொழுது திறந்த வெளி வாகனம் மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சாலையில் இரண்டு புறமும் தொண்டர்கள் பொதுமக்கள் சூழ உற்சாக வரவேற்பு என்பது அளித்து வருகிறார்கள். குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவர் போட்டி செய்கிறார். அதற்கு முன்னதாகவே வாரந்தோறும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரையிலும் அவர் வீடு வீடாக அங்கிருக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில்தான் இன்று இரண்டாவது முறையாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டுவதற்கான வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் 2011ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி. புதிதாக தொகுதி உருவாக்கப்பட்டதற்கு பின்பாக 3 முறையும், அதாவது 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டசபை தேர்தலிலும் திமுகவே வெற்றி பெற்று இருக்கிறது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட ஜே அன்பழகன் வெற்றி பெற்றார். இரண்டாவது முறையாகவும் ஜே அன்பழகன் 2016ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு முதல் முறையாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இரண்டாவது முறையாக உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் அதிமுக, நாம் தமிழர், அதே போல தமிழக வெற்றி கழகம், திமுக ஆகிய 4 கட்சிகள் என்பது போட்டியிட இருக்கிறது. அதிமுக சார்பில் ராஜாராம், அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆயிஷா பேகம், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டி செல்வம் ஆகியோரும் போட்டியிட இருக்கிறார்கள். இவர்களை எடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். குறிப்பாக இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கிறது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு. அதற்கு முன்னதாக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் அதற்கு இடையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக தனது தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து உற்சாக வரவேற்பை பெற்று திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக திமுக, அதே போல கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு வந்திருக்கிறார். அதே போல இன்று மாலை தனது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் மாலை பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 1 வார காலத்திற்கு பல்வேறு மாவட்டத்திற்கு நேரடியாக சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு இடையே தனது தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் துணை முதலமைச்சரும் திமுக வேட்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு அமோக வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது இரண்டாவது முறையாக இந்த தொகுதியில் திமுக சார்பில் களம் காண்கிறார். இதற்காக தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். 2011ஆம் ஆண்டு புதிதாக உதயமான இந்த தொகுதியை பொறுத்தவரை 2011, 2016ஆம் ஆண்டுகளில் ஜே அன்பழகன் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது 2021 மற்றும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் களம் காண்கிறார். ஏற்கனவே 2021இல் அவர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது முறையாக
வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் களம் காண்கிறார். திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அவர் தனது வேட்புமனுவை தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர் சுகந்தியிடம் தாக்கல் செய்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக திறந்தவெளி வாகனத்தில் தொகுதியில் சாலையின் இருபுறமும் திமுக தொண்டர்கள் புடைசூழ திமுக கொடியுடன் அவர் பல்வேறு வரவேற்புகளுக்கு மத்தியில் ரோட் ஷோ மேற்கொண்டு தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்த நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர் சுகந்தியிடம் தற்பொழுது வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தனது தொகுதியான சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இன்று மாலை அந்த தொகுதியில் அவர் பொதுமக்களை சந்தித்து பரப்புரையில் ஈடுபடுவார் என்ற தகவலும் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் இன்று தற்பொழுது தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர் சுகந்தியிடம் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாயிரத்து 21 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பொதுமக்களின் ஆதரவோடு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது 2வது முறையாக அவர் போட்டியிடுகிறார். இதற்காக தற்பொழுது அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தற்பொழுது தாக்கல் வருகிறார். குறிப்பாக கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் 2வது முறையாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். அவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், அதே போல அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் சிற்றரசு மற்றும் திமுகவின் வழக்கறிஞர்கள் என்ஆர் இளங்கோவன் மற்றும் சரவணன் ஆகியோர் உடனிருக்கிறார்கள். தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து வேட்புமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இந்த வேட்புமனு தாக்கல் குறிப்பாக தனது சொத்து விவரங்கள், அதே போல அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் தனது பரப்புரையை தொடங்கி இருந்தார். வர வழியில் திறந்தவெளி வாகனம் மூலமாகவும் அதே போல நடைபயிற்சி மூலமாகவும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்திருந்தார். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதே போல பொதுமக்கள் அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார்கள். வழிநெடுகிலும் 2 புறமும் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இருவரும் கொடியை ஏற்றியும் அதே போல உற்சாகத்தோடு கோஷங்களை எழுப்பியும் வரவேற்றிருந்தார்கள். அதன் காட்சிகளை பார்த்து வந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் சற்று நேரம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதே போல கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று தனது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவும் அதே போல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பிறகும் மாலையிலும் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நடைபெற்ற 4 தேர்தல்களிலுமே திமுக இருக்கிறது. மீண்டும் இந்த தேர்தலில் திமுக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் அதிமுக அதே போல இருக்கிறது. அதிமுக சார்பில் ராஜாராம், அதே போல கட்சியின் சார்பில் ஆயிஷா பேகம், தமிழக மக்கள் கழகத்தின் சார்பில் அண்மையில் காங்கிரசிலிருந்து வெளியே வந்த டி. செல்வம் ஆகியோரும் இந்த நிலையில் இந்த மூவரையும் தவிர்த்து திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெற வேண்டும் என்பது இலக்காக வைத்து தொடர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் சென்னை பொறுத்தவரையிலும் ஒரு முக்கிய இருக்கிறது. அதே போல
நட்சத்திர வேட்பாளர்களின் பட்டியலிலும் கூட இந்த தொகுதி இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த தொகுதி என்பது பெருவாரியான மக்கள் திமுக மக்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து தேர்தல் பணி என்பது திமுக கடந்த 2-3 மாதங்களாகவே தொடர்ந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அணிவாரியாகவும் அதே போல ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் நேரடியாக சென்று களத்தில் பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து அவ்வப்போது பொதுமக்களுக்கு அந்த தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாகவும் அதே போல திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு அறிந்திருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து துணை முதலமைச்சரும் அதே போல முதலமைச்சரும் தொடர் பல பணிகளையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில்தான் தேர்தல் பணிகள் என்பது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. தேர்தல் பிரச்சாரமும் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடையில் தான் இன்று தனது சட்டமன்ற தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். வேட்புமனு படிவங்கள் என்பது பூர்த்தி செய்யப்பட்டு கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து செய்தியாளர்களை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் களம் இறங்குகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பொதுமக்களின் பெரும் ஆதரவோடு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் திமுக சார்பில் அவர் அந்த தொகுதியில் களம் இறங்குகிறார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை திமுக, அதிமுக, நாதாக, தவேக போன்ற 4 கட்சிகள் போட்டியிடுகின்றன. இந்நிலையில் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலினும், அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம், தவேக சார்பில் டி செல்வம், நாதாக சார்பில் ஆயிஷா ஆகியோர் போட்டியிடக்கூடிய சூழலில் திமுக வேட்பாளரான உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர் சுகந்தியிடம் தாக்கல் செய்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.